Hello aspirants, today we'll see questions from 16 to 20 from UPSC question paper 2023 set A Prelims. So this is a GS paper. So yeah, let's begin. Question number 16. Consider the following statements. 1. Some mushrooms have medicinal properties. 2. Some mushrooms have psychoactive properties. 3. Some mushrooms have insecticidal properties. 4. Some mushrooms have bioluminescent properties. How many of the above statements are correct? Option A only one, option B only two, option 3 all three, and option 4 all four. The correct answer for this question is option D, all four. மஷ்ரூம்ஸ் எல்லாமே ஆன்டிபாக்டீரியல் இருக்கும், இம்யூன் சிஸ்டம் என்ஹான்சர், கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட்ஸும் இருக்குது. இது போக இதுக்கிட்ட பயோ ஆக்டிவ் காம்பனன்ஸும் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்குது. ஆஸ் அ ரிசல்ட் இதெல்லாம் இருக்கிறனால மஷ்ரூம் வந்துட்டு தே ஆர் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் டு ப்ரொமோட் ஹியூமன் ஹெல்த். அண்ட் அதனால தான் டயட்டில் வந்துட்டு நிறைய பேர் மஷ்ரூம்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. சைக்கடெலிக் மஷ்ரூம்ஸ் வந்துட்டு என்னென்னா அது வைல்டாகவும் இல்லை கல்டிவேட்டட் மஷ்ரூம்ஸ் கண்டெயின் சைக்கோசைபின் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசிங், அதாவதுன்னா சைக்கோ ஆக்டிவ் அண்ட் ஹலூசிஜெனிக் காம்பவுண்ட் வந்துட்டு கண்டு எடுக்கப்பட்டுள்ளது மஷ்ரூம்ஸில். அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ இஃப் ஐம் நாட் மேக்கிங் எனி சென்ஸ் டு யூ, தெர் ஆர் வேர்ட்ஸ் இன் இட், யூ கேன் ஸ்டில் கூகுள் இட். அண்ட் இஃப் யூ ஹேவிங் மெனி டவுட்ஸ் ப்ளீஸ் காமெண்ட் இட் பிலோ ஸோ தட் ஐ கேன் கிளியர் த டவுட்ஸ் ஃபார் யூ. அப்புறம் ரீசெண்டாக வந்துட்டு மஷ்ரூமில் நிறைய ஒரு இன்க்ரீஸ் காணப்படுது. அதுவும் இன்செக்டைசைடல் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, லைக் ரெசலேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். அண்ட் இது என்னென்னா ஒரு மில்கி ஃப்ளூவிட் இல்லைனா ஒரு கலர் சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அ மஷ்ரூம் டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பயோலூமினன்ஸ் ஒரு லைட் எமிட்டிங் வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு வெட் ஆகஸ்ட் நைட்டில் வந்துட்டு மெகாலயாட இடத்துல வந்துட்டு மாலியான், ஐம் நாட் ஷுர் இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட். நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா ப்ளீஸ் டூ காமெண்ட் மீ பிலோ, கரெக்ட் மீ பிலோ. அண்ட் இது வந்துட்டு கிரேட் காஷி ஹில்ஸில் வந்துட்டு கண்டெடுக்கப்படுறாங்க. அண்ட் அதே போல் இது ஜெயந்தியா ஹில்ஸ்லேயும் அடுத்து கண்டெடுக்கப்படுறாங்க. இது வரைக்கும் 97 நோன் ஸ்பீஷீஸ் ஆஃப் பயோலூமினன்ஸ் ஃபங்கி இந்த வேர்ல்டில் கண்டுபிடிக்கப்படுது. அதனால ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் ஆல்சோ கரெக்ட். Question number 17. Consider the following statements regarding the Indian squirrels. Number 1, they build nests by making burrows in the ground. Number 2, they store their food materials in nuts and seeds in the ground. Number 3, they are omnivores. How many of the above statements are correct? Option A, only one. Option B, only two. Option C, all three. Option D, none. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆல் த்ரீ. எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்குரல் வந்துட்டு இந்தியாவில் தான் நமக்கு நிறையா கண்டெடுக்கப்படுது, முக்கியமாக சவுத் ஆஃப் விந்தியாஸில். அண்ட் இது ஸ்ரீலங்காலையும் நம்ம நிறையா பார்க்கலாம். இது எல்லாமே ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், கிராஸ்லாண்ட், ஸ்க்ரப் பார்க்குன்னு நிறைய இடத்துல நம்ம இதை பார்க்கலாம். இவங்க என்ன தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் இவங்க தனிமையை தேடி இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக ப்ரீடிங் சீசனில் தான் வந்துட்டு ஒன்று சேருவாங்க. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் 1, அவங்க தே லிவ் இன் பரோஸ் மேக் நெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்பர் 2 வந்துட்டு அவங்க நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்துட்டு கிரவுண்டில் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா கோல்டு வெதராக இருக்கிறப்ப ஃபுட் வந்துட்டு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அந்த ஸ்கார்சிட்டிக்காக தான் இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் அது ஆம்னிவோர்ஸ் தான், பிகாஸ் ஸ்குவிரல்ஸ் ஈட் சீட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் தே ஆல்சோ ஈட் இன்செக்ட்ஸ். மேமல்ஸை சாப்பிடும், ரெப்டைல்ஸ் அதோட முட்டைகளை சாப்பிடும், ஒரு சில டைம் சிக்ஸ் ஆஃப் அ பேர்டை கூட சாப்பிடும். அதனால் எல்லா 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். Question number 18. Consider the following statements. 1. Some microorganisms can grow in environments with temperature above the boiling point of water. 2. Some microorganisms can grow in environments with temperature below the freezing point of water. 3. Some microorganisms can grow in highly acidic environment with a pH below 3. How many of the above statements are correct? And you know the options below. I don't want to repeat it again and again. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஈவன் தோ நம்ம
இது வரைக்கும் படிச்ச எல்லாத்துலயுமே வந்துட்டு, பாய்லிங் பாயிண்ட்ட விட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகாது அப்படிங்கிறது நம்ம நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப எஸ்டாப்லிஷ்டா படிச்சிருக்கோம். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் நம்ம இப்ப 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் பாயில் பண்ணிட்டா, இட்ஸ் அ கிளீன் வாட்டர், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரீ வாட்டர் அப்படின்னு நம்ம நெனைப்போம். பட் தெர்மோஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னன்னா, 60லேருந்து 180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர்ல வளரும். ஆனா, தே ஆர் ஐசோலேட்டட். ஒரு மரைன் இல்லன்னா டெரெஸ்ட்ரியல் ஜியோதெர்மல்லி ஹீட்டட் ஹேபிடேட்ஸ்ல இருந்து அவங்க வந்துட்டு ஐசோலேட் ஆகி இருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், ஹைட்ரோதெர்மல் வென்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா வால்கானிக் ஐலேண்டா இருக்கணும். இதுலலாம் இருந்து அவங்க ஐசோலேட் ஆகி இருக்காங்க. அண்ட் அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரலாம். The மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லிவ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியரில் எல்லா இடத்துலையுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டையும் விட அது வந்துட்டு லோ டெம்பரேச்சர்ஸ்லையும் தே கேன் க்ரோ. ஓகே. அண்ட் ஏன்னா அது சீலையும் இருக்கும், ஹை மவுண்டெயின்ஸ்லேயும் இருக்கும், எஸ்பெஷலி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லேயும் இருக்கும். இந்த டெம்பரேச்சரில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்லி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் வைக்கிறானாங்களும் இருக்காங்க. பட் த மெயின் ரீசன் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதுதான். அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். Because of the pathogens that even stay in freezing temperatures. Microorganisms and again pH level 5.5 விட கீழே இருக்கிறதுலையும் வளர முடியும். அதுக்கு பேர் ஆசிடோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் வச்சு வர்றத தெர்மோஃபைல்ஸ்னும், இந்த அசிடிட்டி லெவல் பிஹெச் லெவல் வந்துட்டு அசிடிக்கை விட கம்மியாக இருக்கிறத ஆசிடோஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சல்ஃபர் ஆக்சிடைசிங்கில் சல்ஃப்ளோபஸ் எஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா சல்ஃபர் மட் ஃபீல்ட்ஸில் இல்லைனா எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை. ஓகே. ஸோ அண்ட் இதோட பிஹெச் லெவல்ஸ் எப்படின்னா 2.5லேருந்து 3.5 வரைக்கும். அண்ட் யூஷுவலாகவே 7 தான் வாட்டரோட பிஹெச் லெவல். அது கம்மியாக இருக்கிறத அசிடிக்காகவும் 7க்கு மேலே இருக்கிறத வந்துட்டு இன்னொரு பேஸாகவும் சொல்லுவாங்க, alkaline பேஸாக சொல்லுவாங்க. ஸோ ஆல் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். Question number 19. Which one of the following makes a tool with a stick to scrap insects from a hole in a tree or a log of wood? A. Fishing cat. B. Orangutan. C. Otter. D. Sloth bear. And இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா B. Orangutans. The explanation for this question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரங்குட்டான்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்போரியல் மேமல் அண்ட் இவங்க நிறையா டைம் வந்துட்டு ட்ரீஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தே ஹாவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஆர்ம்ஸ் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ்லேயும் வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணி இருக்கிறனால. ஸோ இந்த ஏப்ஸ் வந்துட்டு என்னென்னா 96.4% நம்ம ஜீன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ். ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் தான் வந்துட்டு நம்ம மரத்தோட பார்க்கில் இருந்து அந்த இன்செக்ட்ஸை எடுத்து சாப்பிட்றது, ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற சீட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி இவங்க நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. ப்ளஸ் இதை மலாய் மொழியில் வந்துட்டு மேன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஈவன் நெஸ்ட்டு கூட இதை க்ரியேட் பண்ணுமா ஃபார் லைக் வெஜிடேஷனுக்கு அண்ட் ட்ரீஸ் ஆஃப் வெஜிடேஷனில். அண்ட் அங்கே தான் நைட் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் ஆனிமல்ஸ். ஸோ ஏப்ஸ். அதனால் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And the last question for today is question number 20. Consider the following. Number 1, aerosols. 2, formations. 3, fire retardants. 4, lubricants. In the making of how many of the above are hydrofluorocarbons used? Option A only 1, option B only 2, option C only 3, option D all 4. And இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி only 3. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஏரோசல்ஸ், நம்பர் 2 ஃபோம் ஏஜென்ட்ஸ், நம்பர் 3 ஃபயர் ரிட்டார்டன்ஸ். ஆனால் 4 லூப்ரிகன்ஸ் வந்துட்டு வராது. அண்ட் ஐல் கிவ் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தேட்.
ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் கூலிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஓசோன் லேயரில் வந்துட்டு there was a problem when we used சிஎஃப்சி gases. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்போஃபிக் ஓசோன் லேயரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெச்எஃப்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் படி இந்த சப்ஸ்டன்சஸ் தான் டிப்ளீட் த ஓசோன் லேயரை வந்துட்டு அந்த சிஎஃப்சியை தூக்கிட்டு இந்த ஹெச்எஃப்சிஸ் வருது. இது என்டையர்லி மேன்மேட் அண்ட் இது வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், இன்சுலேட்டிங் ஃபோம்ஸ் அண்ட் ஏரோசெல் ப்ராப்பிலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களே தவிர வித் சால்வென்ட்ஸ் ஈவன் ஃபயர் ப்ரொடெக்ஷனில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்களே தவிர லூப்ரிகன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஆப்ஷன் சி only 3 correct. So yes, and thank you for attending today's class and follow for tomorrow's next 5 questions.